ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பூரி ரவை வச்சு எப்படி செய்யணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். கோதுமை மாவே சேர்க்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரவை வச்சு எப்படி சுலபமாக பூரி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஃப்ளஃபியாக புசு புசுன்னு உள்ள ஒரு பூரியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ஈஸியான பொட்டேட்டோ கறியும் தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த பூரிக்கு வந்து நீங்கள் கோதுமை மாவோ மைதா மாவோ தேவையே இல்லை. அதே மாதிரி அந்த பொட்டேட்டோ ரெசிபியும் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இந்த ரவா பூரியும் ஈஸி பொட்டேட்டோ கறியும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த பூரி பண்ணுறதுக்கு நம்ம இப்போது 200 கிராம் போல் ரவை எடுத்திருக்கோம். இது வந்து ரோஸ்டட் ரவை தான், நார்மலாக ரோஸ்டட் ரவை கடையில் விற்கும்ல, அதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பவுடராக ஆக்கிக்கணும். அப்படியே நம்ம வந்து பிசைஞ்சால் வராது. இந்த மாதிரி பவுடராக ஆக்கி நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பவுடராக அரைச்சாலும் லைட்டாக அது நெருன்னு தான் இருக்கும், பட் அது கூட ஓகே தான். இப்போது இந்த மாவில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் கூட விட்டுக்கலாம். 1 இல்லை 2 டீஸ்பூன் போல் நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இது வந்து ரவை அப்படின்றனால கொஞ்சம் நேரம் கழித்து அது வந்து உப்பி கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும். நீங்கள் ரொம்ப டைட்டாக பிசையாமல் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 1/2 hour போல் ஊற வச்சுடுங்க. இப்போது இது ஊறிட்டு இருக்கிற டைமுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஈஸி டேஸ்டி சைட் டிஷ் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து 2 உருளைக்கிழங்கு போல் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாய் இல்லாட்டி ஒரு பேனில் வந்து நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 கீறினது சேர்த்துக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு 3 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து பச்சை வாசனை போக லைட்டாக வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு கடைசியாக மல்லித்தழை போட்டு நீங்கள் வந்து இறக்கிடலாம்.
நம்மளோட ஈஸி டேஸ்டி பொட்டேட்டோ சைட் டிஷ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா திக்காக இருக்கும். ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு பூரிக்கலாம். இப்போ வந்து நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை பார்ப்போம். இதை வந்து திரும்ப நல்லா நம்ம வந்து பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் மாவு. உங்களுக்கு பூரி வந்து நல்லா உப்பி உப்பி வரும். ஜஸ்ட்டு ஊற வச்சதை அப்படியே போட்டுறக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அதை நல்லா பிசையணும். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு வரும். நல்லா எலாஸ்டிசிட்டியோடு உங்களுக்கு வரும். இப்போ அதை வந்து நம்ம உருண்டைகள் போட்டுக்கலாம். 200 கிராம் போல் நம்ம மாவு எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து நமக்கு ஒரு 12 சப்பாத்தி போல் வரும். இதை வந்து நம்ம எண்ணெய் வச்சே நம்ம வந்து தேய்ச்சிடலாம். மாவு வச்சு தேய்க்கணுன்னு இல்லை. இழுவுறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லா வருது பாருங்கள். இப்போது நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு அதை வந்து காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம திரட்டி வச்சுருக்க பூரியை வந்து நம்ம போடலாம். பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோதுமை மாவில் சுடுற பூரி மாதிரியே நல்லா உங்களுக்கு எழும்பி வருது பாருங்கள். இந்த புஃப்னு வர்றது உங்களுக்கு வந்து அமுங்கவே அமுங்காது, ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து எண்ணெயே குடிக்கவே இல்லை இந்த பூரி. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நல்லா உப்பியும் வந்திருக்கு பாருங்கள். நம்ம வச்சுருக்க பூரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ரவா பூரியும் நல்ல ஈஸி டேஸ்டி சைட் டிஷ்ஷும் செம்மையாக வந்து தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.